கவனிங்க. நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூசிங் பிக்டோகிராஃப்ல இப்போ இந்த சம்ம நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்யூஷன் கொடுக்க போறோம். சரியா? இப்போ நம்ம மந்த் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சோல்ட். ஜூன் மந்த்க்கு 300 கம்ப்யூட்டர்ஸ் வந்து சோல்ட் பண்ணிருக்காங்க. அதே போல ஜூலைக்கு 450, ஆகஸ்ட்ல 600, செப்டம்பர்ல 550 கம்ப்யூட்டர்ஸ் வந்து சோல்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வரைஞ்சா இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை வரைகிறேன். இந்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து நான் இப்போ 100 கம்ப்யூட்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் படம் வந்து பிக்டோகிராஃப் அப்படின்னாலே படம் வரைஞ்சி கட்டுறது தானே. அதனால ஒரு கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சா அது 100 கம்ப்யூட்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஜூன் மாதத்துக்கு எத்தனை கம்ப்யூட்டர் சோல்ட் பண்ணியிருக்காங்க? 300 கம்ப்யூட்டர். அப்போ எத்தனை படம் வரைவேன்? 3 கம்ப்யூட்டர் படம் வரைவேன். 3 கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சிக்கணும். புரியுதமா? நெக்ஸ்ட் யார் வந்து செய்யறது? அடுத்த மாசம் எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு படம் வரையணும் வரைஞ்சு கட்டுறது யாரு? இப்போ இது 300 மென்ஷன் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டர் வந்து 100 அப்படின்னா 3 கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சா 300. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஜூலை மாதத்துக்கு வந்து 450. ஓகே. இதே மாதிரி 4 கம்ப்யூட்டர் வரை 450க்கா? சரிங்க, பார்க்கலாம். வரைஞ்சாச்சு. 5க்கு வந்து நம்ம ஆஃபா வரைஞ்சிக்கணும். 450க்கு 50க்கு ஆஃபா வரைஞ்சிக்கணும். ஓகே, 4க்கு முழுசாக வரைஞ்சாச்சு 400. அந்த 50க்கு ஒரு ஆஃப் கம்ப்யூட்டர். சூப்பர், 450. குட். ஆகஸ்ட் மாதத்துக்கு 600. நாங்க 6 கம்ப்யூட்டர் வரையணும். வாங்க வரையணும். ஆறு கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர், நைஸ். செப்டம்பர் மாதத்துக்கு 550. 5 கம்ப்யூட்டரும் அரை கம்ப்யூட்டரும் வரையணும். சூப்பர். சூப்பர், குட்.